வெல்கம் டு த தமிழ் டாக்கி ஸ்டார்னர். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கல்யாணகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பூலோகம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பூலோகம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா ஒரு பாக்ஸிங் போட்டியில் கலந்துக்கிட்டு தோற்று போயிடுறாரு. தோற்ற கவலையிலே அவங்க அப்பா தூக்குப்பாட்டி இறந்து போயிடுறாரு. அப்பா சாவுக்கு காரணமானவங்களை பழிவாங்கிற பையன் அப்படின்னு கதை ஆரம்பமாகுது. ஆனால் இந்த படத்துடைய மைய கதை அது இல்லை. ஒரு ரெண்டு தனி மனுஷங்களுடைய பகையை கூட ஒரு போட்டியாக்கி அந்த போட்டியை உலக அளவில் விளம்பரம் பண்ணி ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் ஓனருக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற பிரச்சனை தான் இந்த படத்துடைய கதை. பத்திரிகைகள்லையும் மீடியாக்கள்லையும் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய வியாபார உள்நோக்கம் இருக்கும் அப்படின்ட்டு தனியொருவன் படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய மைய கதை. கதைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நல்ல ஒரு சமுதாய பொறுப்புள்ள எல்லா மசாலா விஷயங்களும் சேர்ந்த ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல கதை தான். ஆனால் திரைக்கதையில் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும். ஒரு மசாலா படத்துக்கு தேவையான நல்ல லவ் சீனோ, நல்ல சாங்ஸோ, நல்ல காமெடியோ எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. அதுவும் போக படத்தில் ஹீரோ எடுத்து ஒரு 4 பேர் வர்றாங்க. ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே பகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வர்றாரு. இவருக்கு ஏற்படுற ஃபஸ்ட்டு சண்டையிலே அவர் தோற்று போயிடுறாரு. அவர் அடுத்த சீன்லேயே இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு. அப்புறம் பாம்பேலேருந்து ஒரு வில்லன் வர்றாரு. அவருக்கும் ஹீரோவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து ஒரு வில்லன் வர்றாரு. அவருக்கும் ஹீரோவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. 4வதாக பிரகாஷ்ராஜ் தான் இந்த படத்தில் நேரடியான வில்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகாஷ்ராஜுக்கும் ஹீரோவுக்குமே நேரடியான எந்த பகையுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் ஹீரோவுக்கும் வில்லனுக்குமே சம்மந்தம் இல்லாத இந்த கதையில் நம்மளை சம்மந்தப்படுத்திட்டு இந்த படத்தை பார்க்க முடியல. அதுவும் போக இந்த படத்தில் த்ரிஷா தான் ஹீரோயின். படத்தில் இவங்க ஏன் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. அவங்க வர்ற சீனெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு பார்த்தா கூட கதையில் ஒரு சின்ன ஜம்பு கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு இவங்க எதுக்கு தேவை? படம் இவங்க வர சீனெல்லாம் வெட்டி எடுத்துட்டா படமாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தை ஒன்று மசாலா படமாக எடுத்துருக்கணும், அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக எடுத்துருக்கணும். ஸ்போர்ட்ஸ் படம்னு இந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் 1000 லாஜிக் ஓட்டைகளை விட்டுருக்காங்க. இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் ஜெயம் ரவி, வித்தியாசமான கதை, அதுக்கேற்ற வசனம். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் பலவீனமான திரைக்கதை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியல. போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.